புதுசா வீடு கட்டி 8 வருஷத்துல, இந்த வீட்ல எனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப புடிச்சிருந்தது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். வால் பெயிண்ட் லைட் கலர்ல சூஸ் பண்ணதுனால பார்க்கறதுக்கே ரொம்ப லுக்காவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பெயிண்ட்டுமே ஏசியன் பெயிண்ட் ராயல் சூஸ் பண்ணதுனால எங்கேயாச்சும் நமக்கு அழுக்காச்சுனாலும் ஈஸியா தொடச்சு எடுக்கிறதுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாவும் இருக்கு. வீடு கட்டுனப்ப பெயிண்ட் அடிச்சது எந்த அளவுக்கு இன்னும் நீட்டா அப்படியே இருக்குன்னு பாருங்க. அங்கங்க ஒரு சில இடத்துல சின்ன சின்னதா அழுக்காவும், அதையுமே ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சுட்டா அப்படியே புதுசு மாதிரியே ஆயிடும். மத்த பெயிண்ட்ட விட இந்த பெயிண்ட் கொஞ்சம் விலை அதிகம் தான். ஆனா, ஒரு முறை செலவு பண்ணி நம்ம அடிச்சிட்டோம்னா, ஒரு 15 வருஷத்துக்கு சூப்பரா மெயின்டெயின் பண்ணலாம். இப்போ என்னோட வீட்டுக்கு 8 வருஷம் முடிஞ்சு 9வது வருஷம் ஆரம்பிச்சிருக்கு. இன்னமுமே பாருங்க, நான் இப்ப பெயிண்ட் அடிச்ச மாரி தான் என்னோட வீடு இருக்கும். லிவிங் ரூம்ல நெறைய வுட் ஒர்க் இருக்கிறதுனால, இந்த லைட் கலர் சூஸ் பண்ணது அதுக்கு கான்ட்ராஸ்ட்டா பார்க்கவே ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. சில பேரு ஒயிட் அடிச்சா அழுக்கு தாங்காது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா, இந்த ஒயிட் கலர்ல வர லுக் அதுல வரவே வராதுங்க. பெயிண்ட் விஷயத்துல எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம், பார்க்கவும் ரொம்ப சூப்பரா இருக்கு. மெயின்டெயின் பண்றதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. 2வதா எனக்கு புடிச்ச விஷயம் இந்த மெயின் டோர் தான். மெயின் டோர் வந்து என்னோட பழைய வீட்ல பார்த்தீங்கன்னா, திக்னஸ் வந்து ரொம்பவே கம்மியா போட்டிருப்போம். சும்மா லைட்டா ஒரு காத்தடிச்சாலே பட்டுன்னு க்ளோஸ் ஆயிடும். அடிக்கடி சவுண்டும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்தது. அதனால இந்த வீட்டுக்கு நாங்க திக்னஸ் கொஞ்சம் அதிகமாவே போட்டோம். அது மட்டும் இல்லாம பிராஸ்ல மியூரலும் இதுல போட்டிருக்கிறதுனால வெயிட் கொஞ்சம் அதிகமாவே வந்துச்சு. இப்ப காத்து எவ்ளோ அடிச்சாலுமே டோர் க்ளோஸ் ஆகுறதில்ல. வெயிட் அதிகமா இருக்கிறதுனால டோர நாமளே க்ளோஸ் பண்ணா மட்டும் தான் க்ளோஸ் ஆகுது. எவ்ளோ காத்தடிச்சாலுமே டோர் அப்படியே தான் நிக்குது. டோர் விஷயத்திலுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கரெக்ட்டா அமைஞ்சது. அதுலயுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். 3வதா பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள நுழையும்போது மேல இந்த மாதிரி கிளாஸ்ல ஃப்ரேம் போட்டு போட்டிருப்போம். இது வீட்டுக்கே அந்த அளவுக்கு லுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. வீட்டுக்கு எதுவுமே நம்ம டெக்கரேஷன் பண்ணலனாலும், இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டா போதும். ஃபுல் வீட்டுக்குமே இது ரொம்பவே லுக்கா இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஃப்ரேம் பண்ணி, இதுல மெட்டாலிக் பெயிண்ட்டும் டிசைன் பண்ணி குடுத்திருப்போம். இதுக்கு கீழ 2 லைட்ஸும் குடுத்திருக்கிறதுனால பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். பகல் நேரத்துல வெளிச்சத்திலேயே பார்க்கறதுக்கு இந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நைட் டைம்ல பார்க்கறதுக்கு இத விட ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நான் ஹோம் டூர் வீடியோ போட்டிருந்தப்ப நெறைய பேரு இந்த ஃப்ரேம் பத்தி கேட்டிருந்தாங்க. பகல் நேரத்துல வெளிய வெளிச்சமா இருந்தா பெட்ரூம்குள்ள உள்ள எப்படி லைட் எரியற மாரி இதுல தெரியுது பாருங்க. இதுக்குள்ள நம்ம லைட் ஏதோ ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிற மாரி தான் நமக்கு தெரியும். ஆனா, இது இப்படி பிரைட்டா தெரியறதுக்கு ரீசன் வெளி பக்கத்துல வெளிச்சம் இருக்கிறதுனால பெட்ரூம்குள்ள இந்த அளவுக்கு அது வெளிச்சமா தெரியுது. ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, ஹோம் டூர் வீடியோல இருக்கு. இப்ப நைட் டைம்ல பாருங்க, லைட் போட்டிருக்கேன். இந்த இடத்துல பார்க்கவே எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு. இதே நைட் டைம்ல பாருங்க, இந்த இடத்துல நான் லைட் போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு அழகா தெரியுது. இதே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறது பாருங்க, நைட் டைம்ல நம்ம பெட்ரூம்ல லைட் போட்டோம்னா, வெளிய நமக்கு எந்த அளவுக்கு வெளிச்சமா அழகா தெரியுது. என்னோட வீட்ல ரொம்ப புடிச்சதுன்னா இதுதாங்க எனக்கு. 3வதா ஸ்டேர்கேஸ்க்கு சைட்ல போட்டிருக்கிற இந்த வால் கிளாடிங் கிரானைட் தான். நெறைய விதமான கிளாடிங் டைல்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதுல பார்த்தீங்கன்னா, நெறைய டிசைன்ஸ் இருக்கும். நெறைய அதுல அந்த மாதிரி டிசைன் இருக்கிறதுல நெறைய ஒட்டடையும் சேரும். அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன பூச்சிங்களும் கூடும் கட்டும். அதனால நான் வந்து கிரானைட்ல தான் இத கட் பண்ணி நான் போட்டேன். நெறைய பேர் வீட்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஸ்டேர்கேஸ் ஏறி போம்போது கைய செவுத்துல வச்சுக்கிட்டே தான் ஏறுவாங்க. அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நான் இந்த மாதிரி போட்டேன். இப்படி போட்டதுனால எனக்கு வந்து கை வச்சுட்டு போனாலுமே இது எந்த அழுக்கும் ஆகுறதில்ல. எந்த டிசைனும் இல்லாம ஸ்மூத்தான கிரானைட்ல கட் பண்ணி போட்டதுனால, இது மெயின்டெயின் பண்றதுக்கும் எனக்கு ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. அடுத்ததா யூட்டிலிட்டில இருக்கிற இந்த இடம் தான். இந்த இடத்துல இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 5 அடி இருக்கும். மேல இதுக்கு மோல்டிங் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா இழுக்காம பாதி வரைக்கும் தான் இழுத்திருப்போம். பாதி அப்படியே விட்டிருப்போம். இப்படி விட்டதுனால ஒரு 2 மணி நேரத்துக்கு இந்த இடத்துல வெயிலும் வருது. வீட்டுக்கும் நல்லா வெளிச்சமும் இருக்கு. ஃபுல்லா அப்படியே விட்டிருந்தா, யூட்டிலிட்டில இருக்கிற ஜன்னல் வந்து சாரல் அடிச்சு நனையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் பாதி வரைக்கும் போட்டோம். வீடு 2 ஃப்ளோர்ல இருக்கிறதுனால, டெர்ரஸ்ல போய் துணி காய வைக்க முடியறதில்ல. இங்க யூட்டிலிட்டில இந்த மாதிரி இடம் விட்டிருக்கிறதுனால, துணி காய போடவும் ரொம்பவே வசதியா இருக்குங்க. அடுத்ததா வீட்டுக்கு சூஸ் பண்ண இந்த ஒயிட் கலர் கிரானைட் தான். நெறைய பேர் நினைப்பாங்க, ஒயிட் கலர் சூஸ் பண்ணா மெயின்டெயின் பண்றது ரொம்பவே கஷ்டம்னு.
ஆனா டார்க் கலர் கிரானைட்ட விட ஒயிட் கலர் கிரானைட் மெயின்டெயின் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. என்னதான் அழுக்கானாலும் சரி, டஸ்ட் ஆனாலும் சரி இதுல தெரியறதே இல்ல. ஒயிட் கலர் கிரானைட்ங்கிறதுனால வீட்டோட லுக்குமே பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. வீட்ல 2 பெட்ரூம்க்கு நான் டார்க் கலர் போட்டிருப்பேன். ஆனா, இந்த டார்க் கலர விட ஒயிட் கலர் தான் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம மெயின்டெயின் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. அடுத்ததா நான் கிச்சன்ல போட்டிருக்கிற இந்த சிங்க் ட்ரெய்னர் தான். இந்த இடத்துல நான் இப்படி சூஸ் பண்ணி போட்டதுனால எனக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. ஃப்ளோர்ல ட்ரெயின் இருந்திருந்தா எனக்கு அந்த இடத்துல நெறைய ஈரமாகும். அது மட்டும் இல்லாம கரப்பான்பூச்சி எல்லாம் நெறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். இப்படி வால்ல வர்ற மாதிரி நான் பாட்டில் ட்ராப் சூஸ் பண்ணி போட்டதுனால, எனக்கு வந்து இந்த இடம் ரொம்பவே கிளீனாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹைஜீனாவும் இருக்கு. ஆனா, இப்படி போடணும்னு நெனைக்கிறவங்க கண்டிப்பா யூட்டிலிட்டில இன்னொரு சிங்க் போடுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. எதுக்காக நான் இன்னொரு சிங்க் வெளிய போட சொல்றேன், அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெயின நான் எப்படி கழட்டி கிளீன் பண்றேன் அப்படிங்கிறத பத்தி ஃபுல் டீட்டெயிலான வீடியோ நெக்ஸ்ட் வீக்ல நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அடுத்ததா எனக்கு ரொம்ப புடிச்சமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூம்ல இருக்கிற இந்த சின்னதா வச்சிருக்கிற ஸ்கை ரூஃப் தான். இப்ப நான் இந்த வீடியோ எடுக்கும்போது சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும். எந்த அளவுக்கு பாத்ரூம்ல வெளிச்சம் இருக்குன்னு நீங்களே பாருங்க. நைட் டைம்ல நிலா வெளிச்சம் அதிகமா இருந்தா கூட, நைட்ல கூட நம்ம லைட் போடாம வரலாம். அந்த அளவுக்கு பாத்ரூம்ல வெளிச்சமா இருக்குங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, என்னோட வீட்ல நான் ஃப்ரிட்ஜ் வந்து லிவிங் ரூம்ல தான் வச்சிருப்பேன். எனக்கு இந்த இடத்துல கம்ஃபர்டபுளா தான் ஃப்ரிட்ஜும் இருக்கு. கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா, என்னோடது 10/10. ஃப்ரிட்ஜோட டெப்த் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 1/2 அடிக்கு இருந்துச்சு. இத நான் கிச்சன்ல கொண்டு வந்து வச்சிருந்தா, எனக்கு கிச்சன்ல ஃபுல் இடமே ஆக்குபை பண்ணியிருக்கும். அதனால தான் நானு ஹால்ல இருந்தா கூட பரவாயில்லன்னு ஃப்ரிட்ஜ ஹால்ல வச்சுட்டேன். வீட்ல ஏதாவது ஒரு விசேஷம்னா கூட, ஒரு 4 பேரு நின்னு கிச்சன்ல வேலை செய்ற அளவுக்காச்சும் இடம் இருக்கணும் இல்லைங்களா? அத யோசிச்சு தான் நான் வந்து ஃப்ரிட்ஜ ஹால்லயே வச்சுட்டேன். நம்ம அதிகமா யூஸ் பண்ற இடம் கிச்சன் தான். இந்த இடம் தாராளமா இருந்தா நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். அடுத்ததா வீட்டுக்கு போட்டிருக்கிற இந்த ஸ்டேர்கேஸ் தான். ஒரு 2 1/2 அடி அகலம் இருக்கும். அந்த அளவுக்கு அகலமா பண்ணியிருப்போம். இப்படி இந்த அளவுக்கு அகலமா பண்ணதுனால, இதோட லுக்குமே பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம நடுவுல பார்டர் வர்ற மாதிரி இன்னொரு கலரும் இதுல குடுத்திருப்போம். இப்படி இருக்கிறதுனால இதோட லுக்குமே பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்டேர்கேஸ் இந்த அளவுக்கு அகலமா இருக்கிறதுனால, செவுத்துல யாரும் கை வைக்கிறதே இல்ல. இந்த ஸ்டேர்கேஸ் கம்பி புடிச்சு ஏறிடுறாங்க. அதனால நமக்கு செவருமே அழுக்காகாம ரொம்பவே நீட்டா அப்படியே இருக்கு. படிக்கட்டுமே பாருங்க ஹைட்டா இருக்காது. ஒவ்வொரு படிக்கட்டுக்குமே உயரம் கம்மியா தான் பண்ணி வச்சிருப்போம். இப்படி வச்சாதாங்க நமக்கு படிக்கட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். அடுத்ததா டூப்ளெக்ஸ் வீடுங்கிறதுனால ஸ்டேர்கேஸ் வந்து பிளெயினா போடாம இந்த மாதிரி ஜிக்ஸாக் டிசைன்ல போட்டதுனால பார்க்கவே லுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இப்படி சைட்ல பார்க்கும்போதும் கிரானைட்டுக்கு சென்டர்ல இன்னொரு கலர் குடுத்திருக்கிறது எந்த அளவுக்கு லுக்கா தெரியுதுன்னு நீங்களே பாருங்க. அடுத்ததா எனக்கு ரொம்ப புடிச்சமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபால் சீலிங் பிஓபில பண்ணாம இந்த மாதிரி பிளைவுட்ல பண்ணது தான். பிளைவுட்ல வேலை பண்ணிட்டு இதுக்கு மேல வீனியர் ஷீட் போட்டிருக்கிறதுனால பார்க்கறதுக்கு வுட்ல பண்ண மாதிரியே லுக் சூப்பரா இருக்கும். வீட்ல வுட் ஒர்க் செஞ்ச வேலையில இந்த வேலையுமே எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்ததுங்க. இந்த வீடியோல வீடு கட்டுன பிறகு எந்தெந்த விஷயங்கள் எனக்கு இந்த வீட்ல புடிச்சிருந்தது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். புதுசா வீடு கட்டுறவங்களுக்கு இத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் ஒரு சில ஐடியா இதுல கிடைக்கும். இதே மாதிரி புதுசா வீடு கட்டுறவங்களுக்கும், மாடுலர் கிச்சன் பண்றவங்களுக்கும் நம்ம சேனல்ல நெறைய வீடியோஸ் இருக்கு. நிச்சயமா அந்த வீடியோல உங்களுக்கு நெறைய ஐடியா கிடைக்கும். பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.